ஹாய் அன்யா சிஸ்டர் வணக்கம் அப்படின்றாங்க வித்யா சிஸ்டர். சரண்யா அந்த பூச்செடி எனக்கு வேணும் அப்படின்றாங்க தமிழ் சிஸ்டர். எனக்கும் பூச்செடி வேணும். 3 பேர் தான் இருக்கிறீங்க. 3 பேர் ஒரு பூ எடுத்துக்கின்னு அமைதியாக போயிட்டுங்க சண்டை போடாமல். அந்த மாதிரி பிக்சர் யூஸ் பண்ணலாம் தவறில்லை. பிக்சார்ட் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது காப்பிரைட் வராது. இன்னொரு ஆப்பும் இருக்குது, அதில் பிக்சர் நல்லா இருக்காது. அச்சோ என் செல்லக்குட்டி, நான் கேட்டது அப்படியே நீயும் கேட்குற. வித்யா சிஸ்டர் இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி போகுது தமிழ் சிஸ்டர்? நன்றி அண்ணா. பிக்சார்ட்டா? ஆமாம். பிக்சர் தான் வரும். பிக்சார்ட்டா சரி ஞாபகம் வரலையே. நான் உங்களுக்கு பார்க்கும்போது திருப்பி சொல்கிறேன் அந்த ஆப்பை பேரை பார்த்து. இந்த பி சிம்பிள் போட்டு ரெட் கலரில் இருக்கும் அந்த ஆப்பு தான், பார்த்துக்குங்க. இதுக்கா என்ன இருக்கீங்களா வித்யாமா? வெயிலில் என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகக்கூடாதா? இந்த சரண்யா நான் பேசுறதுக்கு மட்டும் பதிலே சொல்கிறது இல்லை. எனக்கு இப்போது கோபம் வந்துடுச்சு. நான் போயிட்டு வரேன். சரண்யா பேசல இல்லை என்றால் இங்கேருந்து ஏன் போகிறீங்க? பேசுவாங்க இருங்க. சரண்யாமா இருக்கீங்களா? மாடு பிடிச்சி கட்டிட்டு போகணுமண்ணா. அப்படியா? அதுதான் போயிருக்கீங்களா? ஓகே. இருங்க அண்ணா, போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவேன். ஓகே எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. ஓகே அண்ணா, பாய். சென்று வாருங்கள் வித்யாம்மா. வீட்டுக்கு போங்க, வெயிலில் நிற்காதீங்க ரொம்ப நேரம், கழுத்து போயிடுவீங்க. கோபமே வராது. இருங்க அண்ணா, திரும்பவும் வருவேன். ஓகேம்மா, வாருங்கள் தமிழ்மா, எப்போ வேணாலும் வரலாம். அண்ணா டீயா காஃபியா எது இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. என்னம்மா அது வந்தது 3 பேர் தான், லைக் மட்டும் 7 வந்திருக்கு. எப்படி 4 பேர் வந்தீங்க? யார் லைக் போட்டு சொல்லாமல் போனது? பேசாமல் போனது யார்?